ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் கலிப்போட்டும் கணிதம். நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் PGTRB 2021 மேத்தமேட்டிக்ஸில் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் ஆல்ரெடி நாம் 9 வீடியோஸ் பார்த்துட்டோம் இல்லைங்களா? திஸ் இஸ் த 10th வீடியோ. இன்னும் ஒரு 1 or 2 வீடியோஸில் இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அதை வச்சு சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்ஸும் இருக்குது, ஓகேங்களா? நாம் ஒர்க் அவுட் பண்ணியும் காமிச்சிருக்கோம், ப்ராக்டிஸிங் சம்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது, அப்புறம் நிறைய ஷார்ட்கட்ஸ் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேர்ன் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 9 வீடியோஸ் இருக்குல்ல, அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட கலிப்போட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரேண்டம் வேரியபிள், ஓகேங்களா? அதில் டிஸ்க்ரீட் கண்டினியூஸ்னு 2 இருக்குது, ரெண்டுமே பார்க்கலாம். டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். If a random variable x takes at most a countable number of values, at most, okay va, it's a very important word. At most a countable number of values is called discrete random variable. Let x be a discrete random variable which takes x1 x2 up to xn and going on, okayங்களா, infinitely. Let p of x is equal to xi is equal to pi is equal to f of xi greater than or equal to 0. It means I is equal to 1 2. Then summation pi is equal to 1. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ப்ராபபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது எவ்வளோ வந்தாலும் சரி அதோட சம் ஆஃப் கண்டிப்பாக 1 தான் இல்லைங்களா? 0 to 1குள்ளே இருக்கும். ஸோ ஹோல் சம் ஆஃப், இது சமேஷன்னா என்ன அர்த்தம், டோட்டலாக ப்ராபபிலிட்டியோட டோட்டல் சமேஷன் பிஐ 1 தான், ஓகேங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். The function f is called, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னா the function f is called probability mass function or probability density function, ஓகேங்களா? இதுக்கு 2 நேம் இருக்குது, probability mass function சொல்லலாம், probability density function சொல்லலாம். ஸோ டிஸ்க்ரீட்க்கு இந்த 2 நேம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஓகே? சமேஷன் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா a random variable x is said to be continuous if it can take any value in an interval which may be finite or infinite. அந்த இன்டர்வல் போடுவோம் இல்லையா, அது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம் இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், அப்படியே கண்டினியூஸாக போகுது, ஸோ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு சொல்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், இதை நாம் ஷார்ட்டாக PDF அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ let x be a continuous random variable taking the values in the interval minus infinitive, ஓகேங்களா? let f of x be a function such that, very important property, listen very carefully, f of x greater than or equal to 0 for all x belongs to minus infinitive, f of x is an integrable on minus infinitive, and integral minus infinity to infinity f of x dx is equal to 1. Then f of x is called the probability density function of continuous random variable x. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக பிடிஎஃப்னு எங்கே கொடுத்துருந்தாலும் அது என்ன எக்ஸ்பான்ஷன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், சரிங்களா? ஷார்ட்டாக நிறைய டைம்ஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்டர்வல் எப்படி இருக்கும், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டிவ்லேருந்து இன்ஃபினிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அடுத்தது இன்டெக்ரபிளாக இருக்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபார் எனி செட் ஏ கண்டைன்ட் எஸ், ஓகேங்களா? எஸ்ன்றது ஹோல்னு தெரியும், அதில் ஏன்ற ஒரு பார்ட் இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ்
summation x belongs to a p of x if x is discrete. ஓகேவா, கண்டினியூஸ்னா f of x dx னு இன்டெக்ரலில் வருது, டிஸ்க்ரீட்னா இந்த மாதிரி summation p of x னு வருது. ஓகேவா, for a continuous random variable x, first one very important property, integral a to a f of x dx is equal to 0, that is p of x is equal to a. ஓகேங்களா, இது ஒன் வேர்டு கண்டிப்பாக கேட்பாங்க. a to a f of x dx is equal to 0 எங்க continuous random variable. ஓகேவா, p of a less than or equal to x less than or equal to b இப்படி இருந்துச்சுன்னா ஒன்றா p of a less than x less than or equal to b இருக்கலாம், p of a less than or equal to x less than b, otherwise here equal to p of a less than x less than b. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளில் இங்கே பார் கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் சேம் தான். ஓகேங்களா, அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே ஈக்குவல், ரெண்டு பக்கமும் லெஸ் than or equal to கொடுத்தாலும் லெஸ் than or equal to எங்கேயுமே கொடுக்கலினாலும் ஈக்குவல் தான். அதே மாதிரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல லெஸ் than or equal to கொடுத்தாலும் இந்த ஃபோருமே ஈக்குவல், அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இஃப் x and y are random variables and a and b are constants, then ax plus by xy 1 by x. ஓகேவா, கண்டிப்பாக டினாமினேட்டரும் ஜீரோவாக இருக்கக்கூடாது இல்லையா, அதான் இங்கே கொடுத்துருவாங்க. x not is equal to 0 are all random variables. எக்ஸும் yயும் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, a bன்றது கான்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ax plus byயும் ரேண்டம் வேரியபிள் தான், வெறுமனே xyயும் ரேண்டம் வேரியபிள் தான், 1 by xும் ரேண்டம் வேரியபிள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன, குமுலேட்டிவ் டிஸ்க்ரீட் ஃபங்க்ஷன். ஓகேவா, let x be a random variable, a function f is to argues are defined by f of x is equal to p of x less than or equal to x is called the distribution function of x. f of x is equal to p of x less than or equal to x summation w less than or equal to x p of w if x is discrete, integral minus infinity to x f of t dt if x is continuous. ஸோ இதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், டிஸ்க்ரீட்னு வந்தாலே சமேஷன் வருது, கண்டினியூஸ்னு வந்துச்சுன்னா இன்டெக்ரல் சிம்பிள் வருது, நீங்கள் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், very important property, f of infinity value 1, f of minus infinity value 0, இன்ஃபினிட்டிவ்க்கு 1 மைனஸ் இன்ஃபினிட்டிவ்க்கு 0. ஓகேங்களா, அப்புறம் another thing, important thing, f of x is a non-decreasing function. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் f of xன்றது வந்து என்னது, நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதுக்கு நான் டிக்ரீசிங்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 5 8 அப்படியே ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் இது இன்க்ரீசிங். 1 பற்றி f of x is a non-decreasing function of x. non-decreasing ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதே 1 2 3 5 8 அப்படின்னா இது அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லைங்களா, இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். 1 2 3 3 5 8 அப்போனா பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன ஆகலைன்னா இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் டிக்ரீஸிங்லேயும் வரல. சரிங்களா, அதை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம், நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, p of a less than or equal to x less than or equal to b அப்படின்னா f of b minus f of a. சரிங்களா, இதெல்லாம் நம்ம ஏன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடுவோம், அதுக்காக தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், if x is a continuous function then f dash of x is equal to f of x. ஓகேங்களா, f dash of x is equal to f of x. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட லிமிட் 0 லெஸ் than or equal to f of x less than or equal to 1. ஓகேவா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா, 0 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கான லிமிட்டு 0 less than or equal to f of x less than or equal to 1. ஓகேவா, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, let a random variable x have the following probability function. இங்கே எக்ஸு p of xன்னு சொல்லிட்டு 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 0 to 7 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 3 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. கேவோட வேல்யூ p of x less than 6, p of 0 less than x less than 5. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், நாம் இப்போ தான் பார்த்தோம் இந்த ப்ராப்பர்ட்டியை, ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா சமேசன் p of x is equal to 1ன்னு பார்த்தோம் இல்லைங்களா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி இருந்தால் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 1 தான் வரணும் உங்களுக்கு இல்லையா. ஸோ அப்போ we are going to add all the 0 to 7 அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 போடுறோம். தென் அந்த கே எல்லாம் ஆட் பண்ணுவீங்க, கே ஸ்கொயர் ஆட் பண்ணுவீங்க, சிம்பிளிஃபை பண்ணுவீங்க,
ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது, அதை ஃபேக்டரைஸ் பண்ணால் k + 1 10k - 1 வருது. k = -1, k = 1/10 வருது. நமக்கு எப்பவுமே வந்து அந்த வேரியபிள் ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் ஆன்சர் வரவே வராது இல்லைங்களா? அதனால் your answer is k = 1/10. நெக்ஸ்ட்டு p of x less than 6. less than 6னா என்ன அர்த்தம்? 6 வரக்கூடாது, 6க்கு முன்னாடி வரைக்கும் வரலாம். அப்போ நம்ம எதெல்லாம் எடுக்கலாம்? 0 1 2 3 4 5 வரைக்கும் எடுக்கலாம். அதுதான் இங்கே எடுத்துக்கோங்க. p of 0, p of 1, p of 2, p of 3, p of 4, p of 5. ஸோ அதுக்குரிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். தென் ஆல்ரெடி we found the value of k, no? ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா 8k + k² கிடைக்குது. அந்த கேன்ற இடத்துல மட்டும் நீங்கள் 1/10 அப்ளை பண்ணிங்கன்னா ஆஃப்டர் சிம்ப்ளிஃபையிங் யூ காட் த ஆன்சர் 81/100. ஓகேங்களா? தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? p of x 0 less than x less than 5. அப்போது 0 வரக்கூடாது, 5 வரக்கூடாது. அதுக்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும்? 1 2 3 4 இருக்கும் இல்லையா? அதுதான் இங்கே p of 1 + p of 2 + p of 3 + p of 4. அப்போ இந்த 4 வேல்யூஸ் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அந்த கேயோட வேல்யூ 1/10 அப்ளை பண்ணால் யூ காட் த ஆன்சர் 8/10. ஆஃப்டர் கேன்சலிங் யூ காட் 4/5. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். Suppose that the random variable x assumes 3 values 0, 1, 2 with probabilities 1/3, 1/6, 1/2 respectively. Obtain distribution function of x. ஓகேவா? random variable கொடுத்துட்டு distribution function கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். x p of x 0க்கு 1/3, 1க்கு 1/6, 2க்கு 1/2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு f of x is equal to p of x less than or equal to x. ஓகே, ஸோ அப்போ f of 0னா என்ன அர்த்தம்? x less than or equal to இந்த ஸ்மால் எக்ஸ்ன்ற இடத்துல 0 போடுவோம். அப்போனா என்ன அர்த்தம்? 0 மட்டும்தான் இல்லைங்களா? அப்போ p of 0 அவங்க கொடுத்துருக்க வேல்யூ 1/3. f of 1 அப்படின்னா p of x less than or equal to 1. அப்போ p of 0 வரும், p of 1 வரும். அப்போ p of 0க்கு 1/3 அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, p of 1க்கு 1/6 கொடுத்துருந்தாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2 வருது. தென் f of 2னா p of x less than or equal to 2. அப்போ p of 0 1 2 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? less than or equal to 2னா என்ன அர்த்தம்? 2 வரலான்னு அர்த்தம், 2க்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ அப்போ 1/3 + 1/6 + 1/2. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வருதுங்களா? இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம டேப்லெட் காலமே எழுதுறது. ஓகேவா? முதல்ல நம்ம ரேண்டம் வேரியபிள் பாருங்கள், அவங்க கொடுத்துருந்தது இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ரேண்டம் வேரியபிள் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருந்தாங்க ப்ராபபிலிட்டி கொடுத்து. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வச்சு நியூவாக ஒரு டேப்லெட் காலம் போடுறோம். இது எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுத போகிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ 0க்கு 1/3 கிடச்சிது, 1க்கு 1/2 கிடச்சிது, 2க்கு 1 கிடச்சிது. இதுதான் நம்ம டேப்லெட் காலமாக எழுதிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இஃப் a distribution function of a continuous random variable x is f of x is equal to 1 minus e power minus x for x greater than or equal to 0, x less than 0 value 0. ஓகேங்களா? then the pdf of pdf னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? probability density function of x ன்னு கேட்டிருக்காங்களா? ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? e power minus x 0, e power x 0, minus e power minus x 0, minus e power minus x 0ன்னு கொடுத்துட்டாங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் தெரியணும். ஓகேவா? ஒரு சின்ன க்ளூ இங்கே ஃபஸ்ட்டு நோட்டை பார்த்துட்டு நம்ம போகலாம். இங்கே நான் 2 நோட் எழுதியிருக்கேன். கொஸ்டினில் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதே வந்து ஸ்மால் லெட்டராக எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு க்ளூ, அதனால தான் நான் நோட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் பாருங்கள், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஆன்சரில் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கேபிட்டல் கொடுத்து ஸ்மால் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? we have to differentiate. இதே இந்த கொஸ்டினில் இங்கே வந்து ஸ்மால் லெட்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆன்சராக கொடுத்துருந்தாங்கன்னா we have to integrate. அதை மட்டும் நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 மைனஸ் e power minus x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 1 வந்து 0 ஆகிடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால். இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த 1 வந்து 0 ஆகிடும், இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மைனஸ் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வரும். அப்போ -1 e power minus x. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 இன்ட்டு e power minus x. ஸோ e power minus x. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வேல்யூ 0 ஆகிடும். நியூமரிக்கல் வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும் இல்லைங்களா? இங்கே மைனஸ் சிம்பிள் அப்படியே தான் இருக்குது. e power minus x நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 இன்ட்டு e power minus x. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது
ப்ளஸ் 1 e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது e பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். If the probability function of a continuous random variable is f of x is equal to, நீங்கள் பார்த்தணும் உடனே கணக்கு பார்த்துடணும். முதல் சம்மில் கேபிட்டல் f of x கொடுத்துருந்தாங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்மால் லெட்டர் f of x. அப்போ நம்ம என்ன பண்ணணும் உடனே தெரிஞ்சுக்கிட்டோம், இன்டகிரேட் பண்ணணும். இதுதான் நம்ம க்ளூ. ஓகேங்களா? ஸ்மால் லெட்டர் f of x கொடுத்துட்டு என்ன பண்ணணும், we have to integrate to find the value of capital F of x. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா kx 1 minus x for 0 less than x less than 1 else where 0. ஓகேவா? தென் வேல்யூ ஆஃப் கேன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு தெரியும் ஆல்ரெடி நாம் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். 0 to 1 f of x dx is equal to continuous random variableனா 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிட்டோம். நான் அதனால சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சம் போட முடியும்னு. இங்கே வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, kx 1 minus x தான். ஸோ நமக்கு தெரியும் இன்டர்வல் அங்கே 0 to 1 கொடுத்துருந்தாங்க, dx is equal to. ஸோ என்ன சொல்லிட்டோம், ஸ்மால் லெட்டர் f of x கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், we have to integrate இல்லைங்களா? அப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 1 into kx, kx into xனா kx ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் k அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸுக்கு x ஸ்கொயர் பை 2 வரும் மைனஸ் k, இங்கே x கியூப் பை 3 வரும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் பவர் இந்த இன்டெகிரல் இந்த லிமிட் வேல்யூஸ் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா ஆஃப்டர் இன்டெகிரேஷன் அப்போது எக்ஸுன்ற இடத்துல 1 போடுவீங்களா, அப்போ k பை 2, இங்கே 1 போட்டிங்கன்னா k பை 3, அதுக்கப்புறம் 0 போட்டால் எல்லாமே 0 ஆகிடும், அதனால மைனஸ் 0. இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3k மைனஸ் 2k பை 6 வரும். ஸோ k பை 6 is equal to 1. நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் வேல்யூ 1ன்னு. அப்போ k பை 6 is equal to 1னா இந்த 6 அந்த பக்கம் போயிடும். therefore k is equal to 6. your option is C. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரே ஒரு க்ளூ, ஸ்மால் லெட்டர் f of x கொஸ்டினில் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். கேபிட்டல் f of x வந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் நான் தர வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். If x is a continuous random variable with PDF na probability density function f of x is equal to ax square 0 less than or equal to x less than or equal to 1 then value of a. இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் லெட்டர் f of x கொடுத்தனால இன்டெகிரேட் பண்ணணுமா, ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், x கியூப் பை 3. லிமிட் என்ன 0 to 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டெக்ரல் 0 to 1 f of x dx is equal to 1ன்னு. அதனால் நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை 1க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இங்கே எக்ஸின் இடத்துல 1 போட்டிங்கன்னா a by 3 is equal to 1, therefore a is equal to 3. ஓகேவா? இப்போது அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிமார்க்ஸ் ஒரு 3 பார்த்துடலாம். ஓகேவா? இதை வச்சு நம்ம சம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ணாமல் ஈஸியாக எழுதலாம். அதுக்காக தான் இந்த ரிமார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் தரவு வித் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேவா? இஃப் f of x is equal to a into e power minus ax x less than 0 less than x less than infinity. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்குற அந்த எப்படி இருக்கணும் அந்த வேல்யூன்னு கேட்டிங்கன்னா ஒரு a டேர்மு அப்புறம் அந்த e பவரில் ஒரு டேர்ம் இருக்கணும், e பவர் மைனஸ் ax. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் டு a. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு a இன்ட்டு e பவர் மைனஸ் 3x x கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 0லேருந்து எவ்வளோ தூரம்னா போகலாம், இன்ஃபினிட்டி. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியும் கரெக்டாக வந்துருச்சா, 0 to இன்ஃபினிட்டிவாக இருக்கா? இந்த மாதிரி a இன்ட்டு e பவர் மைனஸ் ஏன்ற இடத்துல 3 இருக்கா? அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும்னு சொன்னோம், a இஸ் ஈக்குவல் டு a. அப்போ a இஸ் ஈக்குவல் டு அந்த ஏன்ற இடத்துல இருக்கிற 3. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இஃப் f of x is equal to a by pi 1 by k square plus x square லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டிவ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆன்சர் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் a is equal to k. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of x is equal to a by pi 1 by 16 plus x square. ஓகேவா? அப்போ இந்த k ஸ்கொயர்ன்ற இடத்துல என்ன இருக்குது, 16 இருக்குது. ஓகேவா? அப்போ k ஸ்கொயர் வந்து 16. அப்போ இதை பார்த்துக்கணும், லிமிட் பார்த்துக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் கரெக்டாக இருக்கா, பிடிஎஃபாக இருக்குது. ஓகே, அப்போ k ஸ்கொயர் 16னா k என்னது 4ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? கேயோட வேல்யூ கிடச்சிருச்சா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, a is equal to kன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a is equal to 4ன்னு சொல்லி போட்டுறோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் இந்த டேர்மில் இருக்கா, a by pi இருக்கா, 1 by k ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் டேர்மில் இருக்கா, அப்புறம் லிமிட்டையும் பார்த்துக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ். அப்படி இருந்துச்சுன்னா a is equal to k. உணர்ச்சி வசப்பட்ட அந்த 16 பார்த்து அப்படியே எழுதிடாதீங்க, ஏன்னா இது k ஸ்கொயர், நம்ம k தான் எழுதணும். நெக்ஸ்ட் இதே இன்னொன்று பாருங்கள். f of x is equal to a by pi 1 by k square plus x square தான். ஆனால் இந்த லிமிட் பாருங்கள் 0 to infinity, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவில் 0 to infinity அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தான் எப்படி எழுதலாம் தெரியுங்களா? இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருக்குங்களா, அது எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0
and 0 to infinity எழுதலாம். ரெண்டு டைம் வருது இல்லைங்களா? இது எதுக்குரியதுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 அண்ட் 0 டு இன்ஃபினிட்டி ரெண்டாக எழுதலாம் இல்லைங்களா? இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 2வா, அதனால தான் இந்த இடத்துல 0 டு இன்ஃபினிட்டினா 2kன்னு வருது. ஓகேங்களா? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஈக்குவல் தான். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை 0 டு இன்ஃபினிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா வெளியே ஒரு 2 எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து a is equal to k இருந்துச்சு, இந்த இடத்துல a is equal to 2k. இதனால தான் இப்படி ஆச்சு. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம்னா இப்படி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரிஞ்சதில்ல? மைனஸ் இன்ஃபினிட்டி 0 1, 0 டு இன்ஃபினிட்டி 1. See the next sum. If f of x is equal to a into e power minus modulus x, limit minus infinity less than x less than infinity is a probability density function of a random variable, then find the value of a. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்மால் லெட்டர் எஃப்எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கேபிட்டல் லெட்டர் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல ஒரு சம் பார்த்தோம்ல, அது இங்கே ரிலேட் ஆகும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்களா? இதை நம்ம எப்படி மாற்றலான்னா 0 டு இன்ஃபினிட்டி இருங்க, நம்ம அப்படியே லைன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ a into e power minus mod x dx is equal to 1. ஓகேங்களா? இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை 0 டு இன்ஃபினிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 2வால் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஒரு சம் பார்த்தோம் இல்லைங்களா, 0 2னா 2k அப்படின்னு பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை அது எப்படி மாறுதுன்னு அவங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 0 டு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த இதையத்தான் நம்ம இப்படி எழுதுகிறோம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி தான் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0னோ 0 டு இன்ஃபினிட்டி எழுதுகிறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி மாற்றும் போது ஒரு 2வால் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏவோட 2வை ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாடையும் எடுத்துடலாம், மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் என்ன வருது, e பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1. ஸோ 0 டு இன்ஃபினிட்டி அதை நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிவ்க்கு என்ன வந்துடுதுன்னா 0 வருது, அதுக்கடுத்து 0 போட்டிங்கன்னா 1 வருது. ஓகேங்களா? மைனஸ் எக்ஸ்ன்றனால மைனஸ் 1. ஸோ அதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 2a is equal to 1, so a is equal to 1/2. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிஸிங் சம்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 10 சம்ஸ்க்கு மேலே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் ரீடிங், ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. யூ வில் ட்ரை த சம்ஸ் அண்ட் சென்ட் த ஆன்சர் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, let f of x be a probability function, then A, option A, f of x greater than 0 if and only if x greater than 0. Option B, f of x greater than 0 for all minus infinitive less than x less than infinitive. Option C, f of x is equal to 0 for 0 less than x less than infinitive. Option D, f of x is equal to 0 for minus infinitive less than x less than infinity. Okay, next sum, 8th sum. If f of x, capital F of x is a distribution of the random variable x, then limit பார்க்குறோம், minus infinity less than or equal to f of x less than or equal to 1, 0 less than or equal to f of x less than or equal to 1, minus infinity less than f of x less than infinity, 0 less than or equal to f of x less than infinity. So இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வரும்னு பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி தரவு பண்ணால் ஆன்சர் பண்ணலாம். Next sum, 9th sum, f of x is equal to a into e power minus x by 5 x greater than or equal to 0 is a PDF of continuous random variable x. Then value of a is option A minus 1/5, B minus 5, C 1/5, D 5. ஓகேங்களா? இதுக்குரிய ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் நம்ம எக்ஸாம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் செம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம், 14th one. If x, sorry 14th, 10th sum. If x is a random variable which takes value x1 is equal to minus 1, x2 0, x3 1 with probabilities p of x is equal to minus 1 is equal to 1/4, p of x is equal to 0 is equal to 1/4, p of x is equal to 1 is equal to 1/2, then its median. ஆக்சுவலாக இது டிஆர்பி கொஷின். ஓகேங்களா? இது நான் போட்டுக்கிறது எல்லாமே டிஆர்பி கொஷின் தான். ஸோ நீங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. A வந்து is 0 only, B is 1 only, C does not exist, D ever value in 0 to 1, 0,1. Next question, 11th one. Consider the sequence xn of a random variable with 1 point distribution given by p of xn is equal to n is equal to 1, n is equal to 1 to 3 up to if fn of x denote the distribution function of xn, then for minus infinity less than x less than infinity, limit n tends to infinity, fn of x is equal to option A 0, option B 1/2, option C 1, option D x. இதெல்லாம் TRB 2016-17 கேட்டது.
Next, if f of x is equal to k by x, if 1 less than or equal to x less than or equal to e square, 0 otherwise, is probability density function of random variable, then value of k is a e square, b 1, c 2, d 1 by 2. Next one, 13th sum. Let f of x is equal to 1 by x square, 1 less than x less than infinity, be probability density function of random variable x. If a is equal to x, 1 less than x less than 5 and b is equal to x, 4 less than x less than 7, then p of a intersection b is. இதுக்கு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை ரீட் பண்ணிட்டு இந்த சம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். Option A 1 by 20, option B 0, option C 1, option D 1 by 10. It's very important sum, so do it well. Next 14th one. A random variable x has the probability function if p x is equal to 1 by 2 power x. The small letter x is equal to 1, 2, 3. The value of p, ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is divisible by 3. ஓகேங்களா, இங்கே போடுற x இருக்குல்ல அது divisible by 3 இருக்கணும். So option A 1 by 2, option B 2 by 3, option C 1 by 3, option D 1 by 7. A random variable x assumes -3, -2, -1, 0, 1, 2, 3 such that p of x is equal to -3 equal to p of x is equal to -2 equal to p of x is equal to -1. p of x is equal to 1 equal to p of x is equal to 2 equal to p of x is equal to 3. And p of x is equal to 0 is equal to p of x greater than 0 equal to p of x less than 0. ஓகேங்களா, இந்த சம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி தான் செய்யணும். Then the value of p of -1 less than or equal to x less than or equal to 1 is option A 5 by 9, option B 1 by 3, option C 1 by 9, option D none of these. ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் வந்து நான் ஆப்ஷன் ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட சொன்னாலும் ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கு இந்த கொஷின் ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆன்சரையுமே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உடனே ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இல்லைங்களா. ஓகே, 7th சம்முக்கு ஆப்ஷன் பி, 8th சம்முக்கு ஆப்ஷன் பி, 9th சம்முக்கு ஆப்ஷன் சி, 10th ஒன்னுக்கு ஆப்ஷன் டி, 11th ஏ, 12 டி, 13 ஏ, 14 டி, 15 ஆல்சோ ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் ஆப்ஷன் ஆன்சர்ஸ் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ தரவு பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டு இந்த சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் ஷியோர்லி யூ கேன் ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்ம போடுறதே எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போக முடியாதவங்களும் லேர்ன் பண்ணி ப்ராப்பராக வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம ரிவிஷன் சம்ஸும் இவ்வளோ கொடுக்குறோம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதில் இருக்க ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு விஷயம் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா எத்தனையோ பேருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக நான் போட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, பை, டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.